வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதை கத்துக்கிறது ரொம்ப முக்கியமா? அப்படி கத்தித்தான் ஆகணும் அப்படின்னா அது கத்துக்கிறதுக்கான ஈஸியான வழி என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஏன் ஃப்ரேசல் வேர்ப்ஸை கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது இங்கிலீஷ் மூவிஸ்ல பார்த்தாலும் சரி, இல்ல நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல பார்த்தாலும் சரி, 10 சென்டென்ஸ் பேசினாங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு 5 or 6 phrasal verbs இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஸ்போக்கன்ல அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். பொதுவா அது ரிட்டர்ன்ல அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல, நிறைய நம்ம பேசுறப்பதான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒருத்தரோட இங்கிலீஷ் ஃப்ளூவண்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா phrasal verbs தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய phrasal verbs இருக்கு. ஒரு டிக்ஷனரி சொல்லுது ஆல்மோஸ்ட் 6000 phrasal verbs இருக்கிறதா. அவ்வளோ phrasal verbs கத்துக்கிறதுங்கிறது கண்டிப்பா பாசிபிள் இல்லை. சோ நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் phrasal verbs கத்துக்கலாம். பட் அதை கூட நம்ம எப்படி கத்துக்கிறது அப்படின்னா, ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 5 or 10 phrasal verbs கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம மறந்துடுவோம். அதுக்கு பதிலா இந்த phrasal verbs நம்ம குரூப் பண்ணி கத்துக்கிறது தான் ஈஸியான வழி. அது கூட நம்ம எப்படி குரூப் பண்றது அப்படின்னா, நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். பொதுவா ஏதாவது ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டு அந்த வேர்ப் ரிலேட்டடா வர phrasal verbs நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கெட் அப்படின்னா கெட் இன், கெட் அப், கெட் அவுட், கெட் ஆஃப், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பர்டிகுலர் வேர்ப் எடுத்துட்டு அது ரிலேட்டடா வர phrasal verbs எல்லாம் சொல்லுவாங்க. பட் இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கிறதுனால அது நமக்கு சீக்கிரமே மறந்து போயிடும். அதனால இந்த phrasal verbs எப்படி குரூப் பண்றது ஈஸி அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஒரிஜினலா இங்கிலீஷ் பேசக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த phrasal verbs எப்படி குரூப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்னு பார்ட்டிகளை வச்சு குரூப் பண்ணுவாங்க. பார்ட்டிகள் வச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கெட் அவுட்னு சொல்றோம், இல்ல கெட் ஆஃப்னு சொல்றோம், கெட் இன்னு சொல்றோம், டேக் அவுட், டேக் ஆஃப், இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் டேக், கெட் இதெல்லாம் வேர்ப், அதுக்கு பின்னாடி வருது இல்லையா, அது ஒண்ணு ப்ரப்போசிஷனா இருக்கும், இல்லைன்னா அட்வர்பா இருக்கும். இந்த செகண்ட் பார்ட்டை தான் நம்ம வந்து பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பார்ட்டிகளை வச்சு குரூப் பண்றப்போ ஓரளவுக்கு நம்மளால ஈஸியா மீனிங்கை புரிஞ்சுக்க முடியும். அந்த phrasal verbs என்ன மீன் பண்ணுதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கிறதும் அதை வந்து பின்னாடி யூஸ் பண்றதும் நமக்கு ஈஸியா இருக்கும். பட் எல்லா phrasal verbsயுமே இந்த பார்ட்டிகளை வச்சே நம்ம வந்து படிச்சிட முடியுமா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. சில இடங்கள்ல பார்ட்டிகளை வச்சு படிக்கிறதும் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப இந்த phrasal verbs ஒரு சில விஷயங்களை பார்ட்டிகளை வச்சு குரூப் பண்ணிக்கணும், ஒரு சில விஷயங்களை டாபிக்கை வச்சு குரூப் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளீனிங் ரிலேட்டட் phrases அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்றப்போ நம்ம phrasal verbs கத்துக்கிறதுங்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ phrasal verbs யூஸ் பண்ணி நம்ம பேசுறப்போ கண்டிப்பா அது ஃப்ளூவண்டா இருக்கும். அடுத்தது நம்ம யார்கிட்ட பேசுறப்போ அவங்க நம்மளுடைய கான்வர்சேஷனை கேட்டாங்கன்னா, நம்ம எப்படி பேசுறோங்கிறத கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க நம்மளோட இங்கிலீஷை வந்து ரொம்ப நல்ல விதமா நினைப்பாங்க. ஸோ அதுக்காக phrasal verbs கத்துங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு வீடியோல நாம அவே அப்படிங்கிற பார்ட்டிகளை யூஸ் பண்ணி வர சில phrasal verbs பார்க்க போறோம். இதெல்லாமே ரொம்ப ஈஸி. இதை நம்ம வந்து டே டு டே கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். பொதுவா அவே அப்படின்ற ஒரு வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க இல்ல, நாட் ஹியர், இங்க இல்ல, இன்னொரு இடத்துல, another பிளேஸ். இததான் நம்ம வந்து அவேங்கிற பார்ட்டிகளுக்கு மீனிங்கா வச்சிருக்கோம். சோ இதை பொறுத்துதான் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய phrasal verbs குரூப் பண்ணிருக்கோம், phrasal verbs எடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே இதுதான் மீன் பண்ண போகுது. சோ அவேனா இங்க இல்ல, வேற இடத்துல, வேற பக்கம், வேற இடத்துல, இப்படி சொல்றதுக்கு தான் நம்ம அவேவை யூஸ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து phrasal verb இல்ல, அவேன்ற பேசிக் வேர்டை வச்ச ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்ப அவ இங்க இல்ல, she is not here, அதுதான் நம்ம வந்து she is away at the moment அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மொமெண்ட் அவ இங்க இல்ல, she is away at the moment அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நான் இங்க இல்லாதப்போ என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்னோட செடியெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. ஒரு வாரம் நான் ஊர்ல இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். So when I was away, my neighbor took care of my plants, இல்ல my neighbor took care of my dog, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா. சோ அவே அப்படின்னா அந்த இடத்துல இல்ல, வேற இடத்துல அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் phrase டேக் அவே. சோ இந்த அவேங்கிற பார்ட்டிகளுக்கான மீனிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இல்ல, வேற இடத்துல. சோ அப்ப டேக் அவேனா என்ன, இங்க இல்ல, வேற எங்கேயாவது எடுத்துட்டு போங்க. சோ ரொம்ப காமனா நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ற ஒரு விஷயம் டேக் அவே அப்படின்னா, சாப்பாடு ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அங்க உட்காந்து சாப்பிட முடியாது, எடுத்துட்டு தான் போகணும். இப்போ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம பேண்டமிக்ல கண்டிப்பா பார்சல் வாங்கிட்டு தான் போகணும் இல்லையா.
நம்ம ஊர்ல எப்படி கேட்போம் அப்படின்னா, சாப்பிடவா பார்சலா அப்படி கேட்போம். அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, இங்க சாப்பிட போறீங்களா, எடுத்துட்டு போறீங்களா, டு ஈட் இன் ஆர் டேக் அவே, இப்படிதான் கேட்பாங்க. சோ டேக் அவே அப்படின்னா இங்க உட்காந்து சாப்பிட முடியாது, எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க இல்ல, வேற இடத்துக்கு. சோ இதுதான் நம்ம இங்க டேக் அவே அப்படின்னு சொல்றோம். சோ டு ஈட் இன் ஆர் டேக் அவே அப்படின்னா இங்க உட்காந்து சாப்பிடுறீங்களா, எடுத்துட்டு போறீங்களா அப்படி அர்த்தம். அதே மாதிரி இந்த தீஃப் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். சரி, டேக்னா எடுக்கிறது, டேக் அவேனா இங்க இல்ல, எடுத்துட்டு போயிட்டான், இங்கேயோ எடுத்துட்டு போயிட்டான். சோ அதான். சோ த தீஃப் டுக் அவே ஆல் த மணி. அந்த திருடன் இங்க எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டான். அந்த மாதிரி மீனிங்க கூட அதே விஷயத்த நம்ம வச்சு சொல்லலாம். சோ இந்த ஆயில் அப்ளை பண்ணு, இது உன்னுடைய வலியை போக்கிவிடும், வலியை எடுத்துடும். சோ அப்ளை திஸ் ஆயில், இட் வில் டேக் அவே த பெயின் அப்படி நம்ம சொல்லலாம். ரொம்ப லிட்டரல் மீனிங் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பொருள் இருக்கு, எடு அப்படின்னா டேக்குன்னு சொல்லலாம், எடுத்துட்டு போ அப்படின்னா எப்படி சொல்றது? சோ வேற வழியே இல்லை, நம்ம ஃப்ரேசல் வெர்பை தான் யூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? சோ டேக் அவே அப்படின்னா எடுத்துட்டு போ, எடுத்து செல் அப்படின்னு அர்த்தம். மேட் கேம் டு டேக் அவே த கப்ஸ். ஒரு மேட் வந்து கப்பை எடுக்கிறதுக்காக வந்தாங்க. சோ த மேட் கேம் டு டேக் அவே த கப்ஸ். சோ இந்த டேக் அவேக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ டேக் அவே அப்படின்னா இங்க இல்ல, இங்க இருந்து எடுத்துட்டு போயிடு அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் லுக் அவே. லுக் அவே கேட்டோனே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அவேனா இங்க இல்ல, வேற பக்கம்ட்டு. சோ லுக் அவேனா இங்க பார்க்காத, வேற பக்கம் பாரு. இதுதான் நம்ம வந்து லுக் அவே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இல்லையா? வேற பக்கம் பார்க்காத, நான் உனதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ வேற பக்கம் பார்க்காதேன்னா டோன்ட் லுக் அவே, ஐ எம் டேக்கிங் யுவர் போட்டோ. ஒருத்தவங்க ரொம்ப கில்ட்டியா இருந்ததுன்னா நம்மளை பார்த்து பேச மாட்டாங்க, வேற பக்கம் திரும்பிக்குவாங்க இல்லையா? சோ ஹி ஃபெல்ட் கில்ட்டி அண்ட் லுக்ட் அவே. அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாரு, அதனால வேற பக்கம் பார்த்தாரு. சோ ஹி ஃபெல்ட் கில்ட்டி அண்ட் லுக்ட் அவே. இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ரன் அவே. ரன்னுனா ஓடுறது, இங்க இல்ல வேற ஓடி போயிடுறது, எட்டி ஓடி போயிடுறது. சோ அதுதான் நம்ம வந்து ரன் அவே அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ என்னால அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணவே முடியல, எங்கேயாவது ஓடிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ முடியும், முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கேன், can't இப்படி யூஸ் பண்ணுவோம். past tenseங்கிறப்ப could not யூஸ் பண்ணுவோம் இல்லையா? so I couldn't face the situation and I wanted to run away. நான் இங்கேருந்து ஓடிடலாம்னு நினைச்சேன். சோ இங்க இருக்க எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸ்ன்றதுனால நம்ம இன்னும் ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லல. இது சாதாரணமாவே சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சோ என்னால எதிர்கொள்ள முடியல அப்படின்னா I couldn't face the situation. அதனால ஓடிடலாம்னு நினைச்சேன், எங்கேயாவது ஓடி போயிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா I wanted to run away. அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் த்ரோ அவே. யோசிச்சு பாருங்க. த்ரோ அப்படின்னா போடு, தூக்கி போடு. எங்க கொண்டு போய் போடுறது? டஸ்ட்பின்ல போடுறதா, இங்கேயே போடுறதா, எங்கேயாவது போய் போடுறதா? சோ அதையும் சேர்த்து சொன்னாதானே அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். சோ த்ரோ அவே அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டஃப், அது தேவையில்லை, வேஸ்ட், இதுக்கு மேல தேவையில்லை அப்படின்னா தான் நம்ம வந்து எங்கேயாவது எட்டி தூக்கி போடுறது, தூர போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ த்ரோ அவேனா இங்க இல்ல, எங்கேயாவது கொண்டு போய் போடு. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா தானே இருக்கு, இதையே நீ தூக்கி எறிய போற, தூக்கி எறிய வேண்டாம் சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த ட்ரெஸ் எல்லாம் அழகா தான் இருக்கு, இவற்றை தூக்கி எறிய வேண்டாம். These dresses look good, இல்ல these dresses are good, don't throw them away, இல்ல don't throw the dress away, இல்ல don't throw away the dress, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கிற ஃப்ரேசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட வெளியிலையும் போடலாம், சில சமயம் இந்த மாதிரி உள்ளரையும் கொண்டு வரலாம். சோ மீனிங்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற phrases keep away and stay away. ஏன் இது ரெண்டத்தையும் நம்ம குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் தான். தள்ளியே இரு, விலகியே இரு, இங்கே இல்ல கொஞ்சம் தூரமே இரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து கீப் அவே, ஸ்டே அவே இது ரெண்டத்தையுமே யூஸ் பண்ண போறோம். பொதுவா கீப் அவேன்னு சொல்றப்ப பொதுவா ஏதாவது சம்திங் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னா நீ அங்கே இருந்து தள்ளிடு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கீப் அவேவை ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவோம். பட் ரெண்டையுமே இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த டாக் கிட்டே இருந்து தள்ளிடு. ஸோ டாக் வந்து ரொம்ப டேஞ்சர், அது வந்து கொஞ்சம் கடிக்கும், அதனால தள்ளிடு அப்படின்னா கீப் அவே ஃப்ரம் த டாக். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் அப்படின்னா அங்கேயிருந்து தள்ளி இருக்கிறதுக்கு நம்ம வந்து கீப் அவே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்க நாயை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னா கீப் த டாக் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்க ஆப்ஜெக்ட் நடுவில் வந்திருக்கு. இந்த நாயை தள்ளி வைங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னா கீப் த டாக் அவே. இதுவே நீ டாக் கிட்டே தள்ளிடு அப்படின்னா கீப் அவே ஃப்ரம் த டாக்.
சோ அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு, நீ கிட்ட வந்தா உனக்கு இன்ஃபெக்ட் ஆயிடும் அப்படிங்கிறப்ப நீ எட்டியே இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டே அவே ஃப்ரம் மீ, ஐ ஹவ் காட் பேட் கோல்ட். அவர் கொஞ்சம் கோவமா இருக்காரு, அவர் பக்கத்துல போகாதீங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. சோ ஹி இஸ் ஆங்கிரி, இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே அவே. சோ அவருக்கு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. சோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே அவே. சோ ஸ்டே அவேனா அங்க இல்ல, தள்ளி இருங்க. அதே மாதிரியான இன்னும் 2 phrases பார்த்தோம்னா go away and get away. இதுல ஸ்பெசிபிக்கா கெட் அவேவா வந்து நம்ம வந்து கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். அது நம்ம கோமா யூஸ் பண்றப்ப நம்ம வந்து கோ அவேவை விட கெட் அவேவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கோ அவே ஃப்ரம் மீ அப்படின்னா அதே மீனிங் தான், இங்கே போ அப்படிங்கிறதுக்கு. பட் இந்த கீப் அவே ஸ்டே அவேக்கும் இந்த கோ அவே கெட் அவேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ கீப் அவே ஸ்டே அவேனா ஆல்ரெடி எட்டி இருக்கு அப்படின்னா நீ அப்படியே எட்டியே இரு, கிட்ட வந்துடாத, அந்த மாதிரி மீனிங்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். கோ அவேவும் கெட் அவேவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கீங்க, இங்கேருந்து போ, தள்ளி போ அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த கோ அவே கெட் அவே யூஸ் பண்ணுவோம். சோ இங்க பக்கத்துல இருக்க ஒருத்தர் நம்மள இரிட்டேட் பண்ணாங்கன்னா கோ அவே ஃப்ரம் மீ இல்ல கெட் அவே ஃப்ரம் ஹியர் எப்படி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரியான இன்னொரு சென்டென்ஸ் தான், இங்கேருந்து எங்கேயாவது போயிடலான் இருக்கேன் அப்படின்னா எஸ்கேப் ஆகுறது, இங்கேருந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போனா போதும் அந்த மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா. சோ ஐ வாண்ட் டு கெட் அவே ஃப்ரம் ஹியர், ரொம்ப தொல்லையா இருக்கு, ஐ வாண்ட் டு கெட் அவே ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடணும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் டர்ன் அவே. டர்ன் அப்படின்னா திரும்புறது இல்லையா. சோ இங்க பக்கம் இல்ல, அந்த பக்கம். சோ நாட் ஹியர், வேற எங்கேயாவது, சோ வேற பக்கம் போயிடுறது. சோ அதுதான் நம்ம வந்து டர்ன் அவே. சோ டர்ன் அவேங்கிறப்போ லுக் அவே அப்படின்னா வெறுமனே பார்வையை திருப்புறது. சோ டர்ன் அவே அப்படிங்கிறப்ப நம்ம ஃபுல் பாடியையும் திருப்புறது, இல்லைன்னா நம்ம கழுத்து அட்லீஸ்ட் திருப்புறது. சோ இதைதான் நம்ம வந்து டர்ன் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் லுக் அவேக்கும் டர்ன் அவேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இந்த டர்ன் அவேவை நம்ம 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு நம்ம திரும்பிடுறது, இல்லைன்னா யாரையாவது திருப்பி அனுப்பிடுறது. இங்க இல்ல வேற பக்கம் திரும்புறது, இல்ல இங்க இல்ல வேற இடத்துக்கு திருப்பி அனுப்பிடுறது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் வெளில போறேன், போலீஸை பார்த்தோன்னே நான் திரும்பி வந்துட்டேன் அப்படி சொல்லுவோம். சோ when I saw the police I turned away, நான் திரும்பிட்டேன். சோ இதே மாதிரி விசிட்டர்ஸ் சில பேர்லாம் வந்தாங்க, அவங்களை எல்லாம் போலீஸ்காரங்க திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படின்னா சோ திருப்பி அனுப்புறதுக்கும் அதே தான். சோ the police turned the visitors away, இல்ல the police turned away the visitors, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். சோ திரும்புறது திருப்பி அனுப்புறது ரெண்டுக்குமே நம்ம வந்து டர்ன் அவே யூஸ் பண்ணலாம். சோ நம்ம கடைசியா பார்க்க போற ஒரு ஃப்ரேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ், ஸ்குரல் அவே. ஸ்குரல் அவே அப்படின்னா ஸ்குரல் என்ன பண்ணணும்னு பாத்திருக்கீங்க இல்லையா. அணில் வந்து என்ன செய்யும்னா இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அது ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கும். சோ இந்த மாதிரி சேமிக்கிற பழக்கத்துக்கு நம்ம வந்து ஸ்குரல் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருக்கு தெரியாம ரகசியமா ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறத நம்ம வந்து ஸ்குரல் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுவும் இதே மீனிங் தான், இங்க இல்ல வேற எங்கேயாவது ரகசியமான ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது, அதுதான் நம்ம வந்து ஸ்குரல் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா பாத்தீங்கன்னா அம்மாக்கெல்லாம் அந்த காலத்துல இப்பவுமே இருக்கலாம், கிச்சன்ல எங்கேயாவது பாத்திரத்துல ஏதாவது சின்ன சின்ன டப்பால எல்லாம் போட்டு சேர்த்து வைப்பாங்க இல்லையா. சோ மை மாம் ஸ்குரல்ஸ் சம் மணி அவே. அதே மாதிரி நீ சேலரி வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிடாத, கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ, ஸ்குரல் அவே சம் மணி ஃபார் த ஃபியூச்சர், இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த ஃபியூச்சர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஸ்குரல் அவே அப்படின்னால ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறது தான். சோ டோன்ட் ஸ்பெண்ட் மச், ஸ்குரல் அவே சம் மணி அப்படி நம்ம சொல்லலாம். சோ இந்த அவே அப்படின்னா இங்க இல்ல வேற பக்கம் இல்ல வேற இடத்துல, இந்த மீனிங்ல தான் இந்த பார்ட்டிகிள் இருக்கு. சோ இந்த பார்ட்டிகிளோட சேர்ந்து வர்ற வேர்பை பொறுத்து நம்ம இதோட மீனிங்கை நம்ம ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ டேக் அவேனா இங்க இல்ல வேற இடத்துக்கு எடுத்துட்டு போ, ரன் அவேனா இங்க இல்ல இங்கேருந்து ஓடி போயிடு, ஸ்டே அவே அப்படின்னா இங்க இல்ல அங்கே இரு, எட்டியே இரு, தள்ளியே இரு, அதே மீனிங்ல தான் நம்ம கீப் அவே யூஸ் பண்ணோம். கோ அவே கெட் அவேனா அதே மீனிங் தான், இங்க இல்ல இங்க இருந்து போயிடு அப்படி சொல்றதுக்கு நம்ம கோ அவே அண்ட் கெட் அவேவை யூஸ் பண்ணுவோம். சோ லுக் அவே அப்படின்னா இந்த பக்கம் இல்ல அங்க பாரு, நாட் ஹியர் வேற பக்கம் பாரு, த்ரோ அவேனா இங்க இல்ல வேற எங்கேயாவது எட்டி கொண்டு போய் போடு. சோ இந்த மாதிரி இந்த அவேங்கிற பார்ட்டிகுலர் வேர்போட சேர்க்கிறப்போ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான ஃப்ரேசஸ் தான். சோ அதனால நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்றது ஒண்ணுதான் ஒரு விஷயத்த ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி, இல்லைன்னா நம்ம சீக்கிரம் மறந்துடுவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.